ஆட்சிகள் மாறி இன்றைக்கு பெரும்பாலான பூர்வக்குடி மக்களை செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், பெரும்பாக்கம், கல்லுக்குட்டை, படப்பை, கீரப்பாக்கம் இது போல பெரும் பரச்சேரியாக இருந்த சென்னையை எல்லா பூர்வக்குடி மக்களையும் அப்புறப்படுத்தி இன்றைக்கு சுதந்திர போராட்ட தியாகி போல் அன்னைக்கு பிரிட்டிஷ்கார காலத்துல அந்தமான்ல எப்படி எத்துமை வச்சு சிறையில் வைத்தார்களோ அதே போல் இந்த மக்களை எந்த வாழ்வாதாரம் இல்லாமல், அடிப்படை வசதி கூட இல்லாமல், கரண்டோ தண்ணியோ எந்த ஒரு வசதி இல்லாமல் இந்த மக்களை படிக்கவே கூடாது என்ற ஒரு காரணத்துக்காகவும், எந்த ஒரு அதிகார வேலை வாய்ப்புக்கு வரக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த மக்களை இந்த திராவிட கட்சிகள் அடக்குமுறை செய்து எந்த அதிகாரங்களும் இன்று வரை கொடுக்கப்படவில்லை. இந்த இப்போ வந்திருக்கும் டிவிக்கு ஆட்சி 8 அமைச்சர்கள் 75 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 8 அமைச்சர்கள் பட்டியல் எடுத்தவர், 36 மாவட்ட செயலாளர்கள். இதையே ஏற்றுக்கொள்ள முடியல. யார் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி காரனுக்கும், பார்ப்பனியத்துக்கும், RSS காரனுக்கும், முக்கியமா திராவிட கட்சிகளுக்கும். என்னடா காரணம் பாத்தீங்கன்னா வரும் காலங்கள்ல இந்த பட்டியலிட்ட மக்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலே பங்கு கொடுக்கணும். இது அவங்களால ஜீர்ணிக்கவே முடியல. எங்க அண்ணன் தாமா அன்பரச கதறாங்க. அப்படியா கதிர என்னடான்னு பார்த்தா முள்ள மாதிரி முடிச்ச வைக்கி கேப்பாரி பயமாரி கொலைகேசி இருக்கிறவன் எல்லாருக்கும் நீங்க எம்எல்ஏ வந்துட்டான். நம்மளால வர முடியலடா. நீ என்னடா யோகியந்தனம் பண்ண? நீ என்ன யோகியந்தனம் பண்ண? ஏன் நீ நல்லவன் தானே? இந்த 2 மாவட்டத்துல இன்னைக்கு இந்த மக்கள் அந்த சமுதாயம் சேர்ந்து எல்லாம் கூடி தாமா அன்பரசனுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று சொல்லி ஒட்டுமொத்த மக்களும் 2 மாவட்டத்தை தோக்கடிச்சாங்க. இது தலைமை தெரிஞ்சுக்கணும். என்னடா காரணம் பாத்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஜாதி ஏறி கொண்டு வந்த அந்த தாமா அன்பரசன். அது விலகம் சொல்ற பாருங்க. சிவன் கோயில் கிழக்கு மாட வீதியில ஒரு நபர் இன்னொரு நபரை வந்து ரொம்ப ஒரு பட்டியலிடத்தோட ஒரு வேற ஒரு முதலியார் சமுதாயத்தோ ஃப்ரெண்டு. இது ஒரு சூழ்நிலத்துக்காக அவருடைய வீடை அவர் கொடுத்துறாரு. கிழக்கு மாட வீதியில ஒரு பரப்பைய வந்து ஒரு வீடு வாங்கலாமா அப்படின்னு இந்த சாதி வெறி கொண்டவன் அந்த வாங்கினவரை கூப்பிட்டு, ஏமா உனக்கு அறிவு இல்லையா, நீ எல்லாம் அங்க வந்து இடம் வாங்கலாமா, அது முதல்ல உடனே அதை எங்களுக்கு அதை இது பண்ணி கொடுன்னு சொல்லி அவனோட பினாமி பேர்ல வாங்கிட்டான். திருட்டு பாயோக்கு பையன். நம்ம ஆலந்தூர்ல இன்னொரு ஒன்றிய செயலாளருக்கு போட்டிடுறாங்க. எல்லாரும் ஒன்றிய செயலாளருக்கு போட்டிடுறப்போ பரங்கிமலை ஒன்றியத்துக்கு ஒன்றிய செயலாளர் கட்சி சார்ந்து எல்லாம் போய் கேட்கிறப்போ இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தம்பி ஒருத்தர் போயிட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு, ஆனா நானும் போட்டோமா அப்படின்னு. நீங்க போடுற தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு, சரி நீ போய் மற்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பாருங்க, அங்க உட்கார்ந்து இருக்க பிற சமுதாயத்தை சேர்ந்த எல்லாரோடும் சொல்றாரு இவரு, நான் ஒரு பரப்பையனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு நான் போய் அவன் வீட்டுல உட்காரணுமா அப்படின்னு சொல்றான் இந்த ஜாதி வெறி கொண்டவன். இதை வந்து இந்த தலைமை தெரிஞ்சுக்கிறோம். இனியும் ஒரு காலம் தாமா அன்பரசன் இந்த 2 மாவட்டத்தில் நீங்க வச்சீங்கன்னா ஒரு நாளும் நீங்க ஆட்சி பிடிக்க எந்த ஒரு சூழ்நிலையும் வளரவே வளராது கட்சி. நீங்க நினைச்சு கூட பாத்துங்க. ஏன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா அவர் மிட்டா மிராசி பெரிய ஜமீன்தார் வீட்டு குடும்பத்துல பிறந்தவர் அவரு. ஆனா அவர் கால ஆட்டின்னு தான் உட்காருப்பார். மொத்த பேர் நிக்கணும். ஒரே ஒத்த சேர் தான். ஏன்னா அவர் ஆண்டா பெரிய ஆண்டா இருந்தாருங்க. ஏன்னா ஒத்த வீடு தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கை நம்மளுக்கு தெரியும். அவர் சொல்றாருங்க ஒரு விஷயம், எம்ஜிஆர் என்ன வாழவே விடல. அட திருட்டு பையா, நீ ஒரு கொலகேஸ்ல ஒப்ப நீ எல்லாம் ஒரு கொலகேஸ்ல இருக்கிறப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் உன்னை காப்பாத்துறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் உன்னை காப்பாத்துறாரு. என்ன காரணம்னா எங்க ஊர் நந்தம்பாக்கத்தில் சேர்ந்த ஆசாமூர்த்தி என்றவர் எம்ஜிஆர் வீட்டு மாட்டுக்கு வைக்க கொண்டு போவார். கிரகம்பக்கத்தை சேர்ந்த ரெட்டியார் சக்கரபாணி ரெட்டியார், மணஞ்சேரியை சேர்ந்த ஐயா கோதண்டம், இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கொலை வழக்கில் இவங்க மாட்டியிருக்காங்க. இவங்களை வந்து போலீஸே சரியான முறையில் அடக்குமுறை பண்றாங்க. இவங்கள எப்படியாவது கொஞ்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட சொல்லி அவங்கள கொஞ்சம் இது பண்ணுங்க, அவங்க வந்து ஆன்டிசைட் பெயில் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா சம்பந்தப்பட்ட எஸ்பி அப்ப மவுண்ட் தான். அப்ப என்ன பண்றாங்க, எம்ஜிஆர் வீடு வந்து அன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில தான் ஓட்டு போடுறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தான் ஓட்டு போடக்கூடிய இது அவருக்கு. அந்த மணப்பக்கம் தான் ஓட்டு போடுவார். அப்ப என்ன பண்றாரு அவரு, அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை எஸ்பியை கூப்பிட்டு இதுக்கப்புறம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவங்க ஆன்டிசைட் பெயில் எடுத்துப்பாங்கன்னு சொல்றாரு. அவர் இப்போ ஒரு பேட்டியில சொல்றாரு, 1987 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்துடுறாரு.
அவருடைய உடல்நல குறைவால இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 92க்கு அப்புறம் தான் தாமா அன்பரசன் அரசியலுக்கே வரான். 92க்கு அப்புறம் தான் வரான் அரசியலுக்கு. ஏன்னா அவங்களுக்கு வரலாறு நம்மளுக்கு தெரியும். ஆனா பார்த்தா எம்ஜிஆர் என்ன வந்து பல முறையில் என்ன அடக்குமுறை செய்தாரு. எப்படி செஞ்சாரு? அவர் தான் 1987 இறந்துடுறாரு. நீ அரசியலுக்கு வர்றது 92 தானே. அப்படியே என்னன்னா இவர் பேசுறது வந்து அவங்க தலைமையில வந்து இவரை தூக்கி கொண்டாடணும். ஏன்னா இந்த 2 மாவட்டமும் படுதோல்வி அணிஞ்சு போச்சு. என்னடா காரணம்? அப்படியாப்பட்ட சாதி வெறி கொண்டவன். இங்க இருக்கிற ஒட்டுமொத்த சமூகமும் அவனை புறக்கடிச்சது. ஓட்டு போடாம திமுகவுடைய தலைமையை எதிர்த்து யாரும் ஓட்டு போடல. தாமா அன்பரசன் எதிர்த்து தான் ஓட்டு போட்டாங்க. இது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். குன்றத்தூர்ல 3 ஏக்கர் 24 சென்ட் தனசேகர் கணேச முதலியார், தனசேகர் முதலியார், திருநாகேஸ்வரர் சுவாமி, திருநாகேஸ்வரர் காமாட்சி உடனுரை திருநாகேஸ்வரர் என்று சொன்னால் மட்டும்தான் அந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சேக்கியாரால் கட்டப்பட்ட கோயில். இந்த கோயில் வந்து இந்த இடம் 3 ஏக்கர் 24 சென்ட்டும் பிரிட்டிஷ்காரன் காலத்துல அந்த திருநாகேஸ்வரர் சாமிக்கு கொடுக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க அந்த பிரிட்டிஷ்காரன் காலத்துல ஆற்காடு நவாப்பு வேலை செஞ்சதால அவங்களுக்கு அந்த 20 ஏக்கரா கொடுங்க. இந்த இடத்துல 3 ஏக்கர் 24 சென்ட். இன்னைக்கு போய் பாருங்க, பூந்தமல்லி கோர்ட்ல ஒரு டிகிரி கொடுக்குறாங்க, ஸ்ரீபெரும்புதூர் கோர்ட்ல ஒரு டிகிரி கொடுக்குறாங்க. சம்பந்தப்பட்ட கோவில் வந்து வாக்குவரம் வாங்கி போயிடுறாங்க. எங்க கிட்ட போதுமான ஆதாரங்கள் இல்ல, அதனால நாங்க வந்து வாக்குவரம் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, சம்பந்தப்பட்ட அன்னைக்கு இருந்த ஐயா அமுல்ராஜா தான் கமிஷனர் இருந்தாரு, அவர்கிட்ட அந்த சம்பந்தப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சிஓபி கம்ப்ளைண்ட் இங்க ஃபார்வர்ட் ஆகி நேரம் இங்க குன்றத்தூர் ஸ்டேஷனுக்கு வருது. அங்க இருக்கிற ஒரு காவல்துறை என்ன பண்றாங்க, அவரு சம்பந்தப்பட்ட மந்திரிக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவரு என்ன பண்றாருன்னா, நீங்க வந்து இங்க போர்டு வைக்க கூடாது. சம்பந்தப்பட்ட கோயில் அதிகாரி அவர் கேட்கல. ஏன்னா கோயில் வாக்குவரம் போயிடுச்சு, 2 டிகிரி அவங்களுக்கு இருக்குது, அவங்க உள்ள போறதுக்கு உண்டான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. ஆனா இவர் நீங்க போவாதீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையோட ஒரு அதிகாரியிடம் அந்த சம்பந்தப்பட்ட, ஏன்னா இப்ப இருக்கிற அறநிலையத்துறையில HRMC இருக்கிற எல்லாமே திருட்டு அயோக்கிய பசங்க. அங்க அங்க போட்டு வச்சு தமிழ்நாட்டிலே இல்லாத எல்லா அயோக்கியதனமும் அங்கதான் இருக்குது. ஏன்னா சேக்கியார் கோவிலுக்கு சொந்தமா ஒரு 1000 ஏக்கர் நிலங்கள் இருக்குது. எல்லாமே திருட்டு கலவரம் எல்லாமே இது பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுக்கு எல்லா அதிகாரிகள் ஒத்துணை. நாங்க நீதிமன்றத்துல 3 ஆர்டர் வாங்கினங்க. 3 ஆர்டருக்கும் ஒரு நீதிமன்றத்தையே மதிக்காத ஒரு HRMC அதிகாரி இன்னைக்கு இருக்கான். ஒரு அதிகாரி என்னுடைய சகோதரர் ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிறாரு, என்னங்க இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நீங்க அவரு இந்த மாதிரி அன்பரசு வந்து இந்த மாதிரி பெஞ்சிங் பண்றாரு, என்ன காரணம் என்னன்னு கேட்கிறோம். அவர் சொல்றாரு, இல்லங்க அது வந்து அவர் நாங்க குத்தகை விட்டுருக்கோம். அடா பாய், குத்தகை விட்டுருவியா? கோயிலே வாக்குவரம் போயிடுச்சு, 2 டிகிரி இருக்குது, அப்படி எப்படிடா வாக்குவரம் போன்னு சொல்லி கேட்கிறப்ப, அது எனக்கு தெரியுங்க, நான் பார்த்து சொல்றேங்க அப்படின்னு சொல்றான். அவனுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை. ஏன்னா அந்த சாதி வன்மத்தோடுவோம் அவனுக்கு அந்த HRMCல எல்லாருமே அந்த சாதி வன்மத்தோடு தான் இன்ன வரல இருக்கிறான். அதனால நம்மளுக்கு என்னதான் நம்ம போராடினாலும் அந்த அதிகாரிகளால, நான் இதுவரை ஒரு 10 கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேங்க. இன்ன வரலும் அந்த ரெவன்யூ சார்ந்தவங்க சர்வர் கிட்டே தான் இருக்குது. இன்ன வரலும் மேல போகவே இல்லை. கலெக்டர் கிட்டயோ போல, RDO கிட்டயோ, தாசில்தார் கிட்டே இன்ன வரலும் போல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீஸ் கமிட்டி வச்சாங்க எங்களுக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் சரிக்கு ஒரு ஃபீஸ் கமிட்டி வச்சுட்டு மறுநாள் 1-2 நாள்ல சொல்றேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றானுங்க, எங்களை எதுவும் அழைச்சி கூப்பிடாம உடனே பட்டா விழான்னு சொல்லி எப்ப பார்த்தா புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை திறக்கிறதுக்கு யாருக்குமே சொல்லாத 10ஆம் தேதி திறக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏப்ரல் 10ஆம் தேதி திறக்கணும் சொல்லி பிளான் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் நாங்க இந்த சில விஷயமா பல விதத்துல கலெக்டர்ல இருந்து, RDOல இருந்து, DR இருந்து, ஃபீஸ் கமிட்டில இருந்து எல்லா கடிதங்களும் என்கிட்ட இருந்ததுனால நாங்க உடனே 9ஆம் தேதியே நம்பர் ஆக்கி 10ஆம் தேதி துணை முதலமைச்சர் வந்து திறக்க வர்றாரு அந்த சிலையை. நான் திறக்கவே விடலைங்க. அந்த சிலையை போராடி எங்களுக்கு உண்டான அதிகாரம் இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கு உண்டான சிலை. இது தாம அன்பரசன் என் சொந்த செலவுல இந்த சிலையை வச்சான்னு சொன்னா நாங்க ஒரு நாள நான் ஒத்துக்கவே விடலைங்க. ஏன்னா இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா கார்பரேஷன் சொந்தமான இடம். கார்பரேஷன் வந்து இந்த சிலைக்காக நான் வழக்கு தொடர்ந்தப்போ அட்வொகேட் ஜெனரல் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. இது வந்து கார்பரேஷன் தான்
இந்த சிலையை வைக்குது, கார்பரேஷன் தான் மொத்தம் செலவு பண்ணுது. அப்ப ஏன் இவங்க கிட்ட அந்த பண்டு வாங்கலன்னு கேட்கிறப்போ இல்ல எங்க கிட்ட போதுமான பண்டு இருக்குது. ஆனா இப்போ தேர்தல் பிரச்சாரத்துல ஆலந்தூர் சிலையை நான் வச்சேன், இந்த குன்றத்து சிலையை நான் வச்சேன் சொல்றேன் திருட்டு பையன். என்ன சொல்றது நான் உண்மையில கண்டம்டே போறேன்னு கூட சொல்லிக்கிறேன் போன படப்பு மீட்டிங்ல. ஏன்னா அதுக்குண்டான ஆர்டர் இருந்து எல்லா ஜட்ஜ்மெண்ட்லயும் அங்கிட்டு இருக்குது. அதனால நம்ம போராட்டம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரலாம் இந்த சமூகத்தை திராவிட கட்சிகள் நம்மளை ஒடுக்கி நமக்கு உண்டான அதிகாரங்களை எல்லாம் அவனே துஷ்பிரயோகம் செஞ்சுட்டு நம்மளுக்கு இதுவரையிலும் எந்த அதிகாரமும் இல்லை. ஏதோ இந்த அரசாங்கம் வந்து ஒரு 36 மாவட்ட செயலர் டிவிகள் இருக்கிறாங்க, அது ஒரு பெரும் விஷயம் தான். ஒரு 8 அமைச்சர் இருக்கிறாங்க, இவ்வளவு காலமா இல்ல. அந்த இன்னைக்கு வரலாம் ஒரே ஒரு மாவட்ட செயலர் கிடையாதுங்க. திராவிட கட்சியில அண்ணா திமுகலையும் மாவட்ட செயலரே கிடையாது இன்னைக்கு வரலாம். இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா எந்தெந்த யாரெல்லாம் மாவட்ட செயலரானு எல்லாம் காத்துன்னு இருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன் மக்கள் ஒரு பாடம் புகட்டி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஜனநாயகப்படி மக்கள் ஓட்டு போட்டு எல்லாருக்கும் ஜனநாயகம் கடைகோடி ஒருவனுக்கு அதிகாரம் சொன்னார் புரட்சியாளர் அம்பேத்கர். அது போல எங்களுக்கு இந்த அதிகாரம் கிடைச்சதே ஒரு 1000 முரண்பாடு இருக்கட்டும் விஜய் கிட்ட, முதலமைச்சர்கிட்ட, அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இந்த மக்களுக்கு உண்டான அதிகாரம் ஏதோ ஒரு விதத்துல இன்னைக்கு கிடைச்சிருக்குதுன்னா அது வந்து எங்களுடைய புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில தான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் பீம்.